பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி பண்ண போகிறோம். இது வந்து நான் செமி கிரேவியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தேன். இது வந்து நான் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 4 காஷ்மீரி சில்லி. இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் கலர் நல்லா கொடுக்கும். நல்ல காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு காரம் சில்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா இதுக்கு பார்த்துக்கலாம் என்னென்ன அரைக்கலான்ட்டு. மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தனியா சீட், சோம்பு சேர்த்துருக்கேன், வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் காஞ்ச மிளகாவும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இது மட்டும் ஏன் ஃபஸ்ட்டு அரைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும். நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சோன்னா அரையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளிலேயே தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அது ஹீட் ஆகிட்டோன்னே இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நான் வந்து ஆவனில் வந்து உங்களுக்கு பால் கிடைக்கும், ஆரஞ்சு கலர் பேக்கெட் பால். அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இன்னும் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக போனோன்னா நீங்கள் கலர் அதிகமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நான் 2 லெமன் ஜூஸ் போட்டு இந்த பன்னீர் ரெடி பண்ணேன். இந்த பன்னீரை இந்த கீயில் வந்து 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதே கீயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து சாப் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு இந்த மிக்சியில் லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு செமி கிரேவி தான் வேணும். ஸோ இப்போ இதில் தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு இது குக் பண்ண விட்டுறலாம். ஸோ இது வந்து நான் செமி கிரேவியாக பண்ணுறதால நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய சாம்பார் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி, அப்படி தக்காளி வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துட்டு அரைச்சி நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரேவியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எனக்கு செமி கிரேவியாக வேணும். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணேன். இந்த கிரேவி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நான் அந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2த்தையும் குக் பண்ண விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் ஹார்டாக இருக்குது, எனக்கு ரப்பரியாக இருக்குன்னா நீங்கள் எண்ணெயில் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த கிரேவியில் ஆட் பண்ண போது அந்த தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது தொக்கு ரெடி. இது வந்து என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க பார்த்திங்கன்னா தனியாக பன்னீர் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணு இந்த கிரேவியோடு எடுத்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டா. ஸோ நான் வந்து இது இட்லிக்கும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த சாம்பாருக்கு நல்லா ரைஸை குழச்சிட்டு இது தொட்டுக்கு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு.